إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லமாகிய இப்பள்ளி வாயலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை அஞ்சி தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக, அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவிலே ஃபதாயிலுல் இல்மி வ அஹம்மியத்துஹு, கல்வியின் சிறப்பும் அதன் முக்கியத்துவமும் என்கின்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆன், சுன்னா மற்றும் இஸ்லாமிய வரலாற்றினூடாக எனக்கும் உங்களுக்குமாக ஓரிரு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது ஊரை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் உதவியால் பல கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் துறைசார் அறிஞர்களையும் ஈன்றெடுத்த ஊர் இது. ஆனாலும் அண்மை காலமாக எமது ஊரினுடைய கல்வி வளர்ச்சி, எமது மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருப்பதனை அண்மை கால பொது பரீட்சை முடிவுகளை அவதானிக்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ஆகவேதான் இவ்வாறு பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற எமது ஊரினுடைய கல்வியை இதே நிலையில் விட்டுவிடாமல் அதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நன்னோக்கில் எமது ஊரில் உள்ள படித்தவர்கள் புத்திஜீவிகளில் சிலரை இணைத்து எமது ஊரில் கல்வி குழு என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டு எமது ஊரில் உள்ள மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக வேண்டி சில செயற்திட்டங்களை செயற்படுத்தியும் ஆலோசித்தும் வருகின்றார்கள். அந்த சகோதரர்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உண்மையிலேயே அன்பான கண்ணியமானவர்களே, நாம் மார்க்கமாக ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது இக்ரா என்கின்ற படித்தல், வாசித்தல், கல்வியை தேடுதல் என்கின்ற அடிப்படைகளின் மீது கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கம் இது. அருள்மறை அருளப்பட்ட அந்த கால சூழலில் வாழ்ந்த மக்களை பொறுத்த மட்டில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த மக்களுக்கு போதிக்க வேண்டிய, வழிகாட்டப்பட வேண்டிய, அந்த மக்களிடத்தில் மாற்றப்பட வேண்டிய அம்சங்கள், விடயங்கள் நிறையவே இருந்தாலும் கூட அல் குர்ஆன் அவர்களுக்கு முதன்மையாக போதித்தது இக்ரா, படியுங்கள், வாசியுங்கள், அறிவை தேடுங்கள் என்கின்ற கட்டளை தான், என்கின்ற போதனை தான். அருள்மறையினுடைய இந்த போதனையினூடாக கல்வியினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்கின்ற அதே நேரம் ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்கம், பண்பாடு,
நாகரீக முன்னேற்றம் அனைத்தும் கல்வியில்லால் தங்கி உள்ளது என்பதனை இந்த கட்டளையினூடாக, அருள்மறையினுடைய இந்த கட்டளையினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்பான கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்துவிட்டு முதலாவது அந்த மனிதனுக்கு இறைவன் செய்த அருள், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் பெயர்களை எல்லாம் இறைவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக மனிதனுக்கு இறைவன் செய்த முதல் அருளே கற்றல், படித்து கொடுத்தல் என்கின்ற அருள் தான் என்பதனை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இறைவனுடைய இந்த செயலினூடாக நாம் புரிந்து கொள்கின்ற விடயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அத்தியாவசியமான முதன்மையான தேவைகளில் ஒன்று கல்வி என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், அறிவை தேடி படிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமான ஒரு கடமையாகும், ஃபர்தாகும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து அல் குர்ஆனும் சுன்னாவும் ஏராளமாக பேசுவதனை நாங்கள் பார்க்க முடியும். அன்பான கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனும் சுன்னாவும் அல்லது இஸ்லாம் இந்த கல்வியை ஆன்மீக கல்வி வேறு, உலக கல்வி வேறு என்று இஸ்லாம் பிரித்து பேசவில்லை. மாறாக இஸ்லாம் கல்வியை பிரிப்பது இல்முன் நாஃபி' கைரு நாஃபி', பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என்றுதான் இஸ்லாம் கல்வியை வகைப்படுத்துகின்றதை தவிர ஆன்மீக கல்வி, உலக கல்வி என்று இஸ்லாம் வகைப்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃப', பயனற்ற கல்வியை விட்டும் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஆக அன்பான கண்ணியமானவர்களே, பயனுள்ள கல்வி என்றால் என்ன? பயனுள்ள கல்வி என்றால் அல் குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் முரண்படாத கல்விகள் அனைத்தும் பயனுள்ள கல்விதான். அல் குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் முரண்படாத அறிவு, கல்வி அனைத்தும் பயனுள்ள கல்வியாகவே கருதப்படும். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அறிவு அனைத்தும் பயனுள்ள அறிவாகவே கருதப்படும். உதாரணத்திற்கு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு அடிப்படையான கணித அறிவு தேவை. எனவே கணிதத்தை படிப்பது என்பது அது ஒரு பயனுள்ள கல்வியாக கருதப்படும். அவன் வாழுகின்ற சூழலை பற்றிய அறிவு அவனுக்கு தேவை. எனவே அது குறித்து படிப்பது பயனுள்ள கல்வி. மொழி ஆற்றல் அவனுக்கு தேவை. எனவே மொழிகளை குறித்து படிப்பதும் மொழிகளை படிப்பதும் பயனுள்ள கல்வியாக கருதப்படும். இவ்வாறு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அறிவுகள் அனைத்தும் பயனுள்ள அறிவாகவே கருதப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய ரப்பை அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்து அவனிலே இறையச்சத்தை ஏற்படுத்தி அவனிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அறிவு, இதுவும் பயனுள்ள அறிவாகவே கருதப்படும். இதனால் தான் நாம் பார்க்க முடியும், அருள்மறையிலே இறைவன் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை இந்த உலகத்திலே உண்மைக்குண்மையாக அஞ்சி நடப்பவர்கள் அறிஞர்கள் தான், கல்விமான்கள் தான், புத்திஜீவிகள் தான் என்று பேசுகின்ற அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் பாருங்கள். அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே இறைவன் இப்படி பேசுவார், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மழையை இறக்குகின்றான் என்பதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக இறைவன் கேட்கின்றான். பொதுவாக வானத்திலிருந்துதான் மழை பொழிகின்றது என்பதனை அறியாதவர்கள், அதனை பார்க்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டோம். இங்கு இறைவன்
அதனை வெறும் பார்வையை குறித்து இங்கே இறைவன் பேசவில்லை. மாறாக வானத்திலிருந்து மழை பொழிவதில் உள்ள அறிவியல் நுணுக்கங்கள், அதில் உள்ள இறைவனுடைய அத்தாட்சிகள், இறைவனுடைய அற்புதங்கள் குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அது குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று இறைவன் கேட்கின்றான். மலை குறித்த ஆய்வு, அந்த மலையில் உள்ள இறைவனுடைய அற்புதங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் வானவியலை குறித்து நாம் படிக்க வேண்டும். எனவே இஸ்லாம் வானவியலை பற்றி படிக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதே நேரம் அந்த வசனத்திலே தொடர்ந்து இறைவன் சொல்லுவான், அந்த மலை நீரினூடாக இந்த பூமியிலே நாம் பல்வேறுபட்ட நிறங்களை உடைய கனிகளை நாம் தான் உருவாக்குகின்றோம், இதனையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று இறைவன் கேட்கின்றான். பொதுவாக இந்த உலகத்திலே பல சுவைகளை உடைய, பல நிறங்களை உடைய கனிவருக்கங்கள் உள்ளது என்பதை அறியாதவர்கள் என்று யாரும் கிடையாது. இறைவன் அதை குறித்து பேசவில்லை. மாறாக அதில் உள்ள அறிவியல் நுட்பங்கள் குறித்து இறைவன் பேசுகின்றான். ஒரு விதையைத்தான் நாம் இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே நாம் போடுகின்றோம். அது முளைத்து மரமாக மாறி பல ஆயிரக்கணக்கான கனிகளை எமக்கு அது வழங்குகின்றது. இதில் உள்ள இறைவனுடைய அற்புதங்கள் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதில் உள்ள இறைவனுடைய ஆற்றல்கள் குறித்து, அறிவியல் நுணுக்கங்கள் குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று இறைவன் கேட்கின்றானே. இது குறித்து எமக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் தாவரவியலை பற்றி நாம் படிக்க வேண்டும். தொடர்ந்து இறைவன் பேசுகின்ற பொழுது, வமினல் ஜிபாலி ஜுததுன் பீகுன் வஹும்ருன் முஃப்தலிஃபுன் அல்வானுஹா வகராபி ருசூத். மலைகளில் வெண்மையான, சிகப்பு நிறமுடைய, கடும் கருப்பு நிறமுடைய, அதே நேரம் பல வண்ணங்களை கொண்ட பாதைகள் மலைகளில் இருக்கின்றது. பொதுவாக மலைகளில் கருப்பு நிற மலைகள் மாத்திரமின்றி வெள்ளை நிறமான, சிகப்பு நிறமுடைய, பல்வேறுபட்ட நிறங்களை கொண்ட வண்ண மலைகள் கூட இந்த பூமியிலே இருக்கின்றது. அதில் உள்ள அறிவியல் நுட்பங்கள் குறித்து, அதில் உள்ள இறைவனுடைய அற்புதங்கள் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கின்றான். அப்படி என்றால் அந்த மலைகள் குறித்து நாம் படிக்க வேண்டும். அதே நேரம் இறைவன் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களில், இந்த பூமியில் உள்ள ஊர்வனைகளில், இந்த பூமியில் உள்ள கால்நடைகளிலும் பல்வேறுபட்ட நிறங்கள் உள்ளது. இது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்படி என்றால் விலங்கியலை பற்றி நாம் படிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் இறைவன் பேசிவிட்டு தான் இறைவன் சொல்லுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இவைகளை எல்லாம் படிக்கின்ற ஒருவர், இந்த படைப்பினங்களில் உள்ள இறைவனுடைய அறிவியல் நுட்பங்களை அறிந்து கொள்கின்ற ஒரு மனிதன், இந்த இறைவனுடைய படைப்பினங்களில் உள்ள இறைவனுடைய ஆற்றல்களையும் அற்புதங்களையும் புரிந்து கொள்கின்ற ஒருவர் தான் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயப்படுவார் என்பதாக இறைவன் அருள்மறையிலே சொல்லுகின்றான். ஆக என் அன்பான கண்ணியமானவர்களே, எப்படி எமக்கு ஆன்மீக கல்வி இறைவனை குறித்த சரியான புரிதலை எமக்கு ஏற்படுத்தி இறைவனின் மீதான அச்சத்தை எமக்கு ஏற்படுத்துமோ, அதே போன்று உலக கல்வியும் ஈமானோடு சேர்ந்த அந்த கல்வியை நாம் படிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள இறைவனுடைய படைப்பினங்கள் குறித்த அறிவை நாம் படித்து அது குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அவையும் எனக்கு ஈமானை வலுப்பெறச் செய்யக்கூடிய, எங்களில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் என் அன்பான கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்கெல்லாம் கல்வி குறித்து பேசுமோ அங்கெல்லாம் வெறுமனே ஆன்மீக கல்வி என்று மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. மாறாக ஆன்மீக கல்வியோடு சேர்ந்த உலக கல்வியையும் குறித்துதான் இஸ்லாம் பேசுகின்றது. கல்வி குறித்து, கல்விக்கான சிறப்புகள் குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற அம்சங்களை எல்லாம் அது ஆன்மீக கல்விக்கும் உலக கல்விக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு இஸ்லாம் சொல்லுகின்ற சிறப்புகளை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பான கண்ணியமானவர்களே, இந்த கண்ணோட்டத்தோடு இஸ்லாம் இந்த கல்விக்கு சொல்லுகின்ற ஒரு சில சிறப்புகளை பாருங்கள். முதலாவதாக இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே அறிவு விருத்தியை கேட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு இறைவன் எம்மை பணிக்கின்றான். இறைவன் சொல்லுகின்றான், இறைவா என்னுடைய அறிவிலே நீ விருத்தியை ஏற்படுத்தி விடு.
என்னுடைய அறிவில் நீ அதிகத்தை ஏற்படுத்தி விடு, என்னுடைய அறிவை நீ அதிகப்படுத்தி விடு என்று பிரார்த்தனை செய்து இறைவனிடத்தில் கேட்குமாறு, அறிவை கேட்குமாறு இறைவன் நமக்கு கற்றுத் தருகின்றான். அதே போன்று அன்பான கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் ஒரு அறிவை தேடி ஒரு பாதையில் நடந்து செல்வாரோ அதனூடாக இறைவன் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக என் அன்பான கண்ணியமானவர்களே, இறைவனுக்காக வேண்டி இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு தான் பெறுகின்ற இந்த கல்வியினூடாக தானும் இந்த சமூகமும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நன்னோக்கில் அறிவை தேடுவோமாக இருந்தால், கல்வியை கற்போமாக இருந்தால், அது நாம் சுவர்க்கம் செல்வதற்கான வழி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் தொடர்ந்து சொல்லுவார்கள், வஇன்னல் மலாயிகத லதவஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம். அறிவை தேடுகின்ற இந்த மாணவனுடைய இந்த செயலை பொருந்தி கொண்டவர்களாக மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி தன்னுடைய இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள், பணிக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். தொடர்ந்து பேசுகின்ற பொழுது, வஇன்னல் ஆலிம லயஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வல் ஹீதானு ஃபீ ஜௌஃபில் மா. ஒரு அறிஞனுக்காக வேண்டி, ஒரு கல்விமானுக்காக வேண்டி, ஒரு ஆலிமுக்காக வேண்டி வானங்களில் உள்ள இறைவனுடைய படைப்பினங்களும் பூமியில் உள்ள இறைவனுடைய படைப்பினங்களும் கடலில் உள்ள மீனினங்கள் கூட அவனுக்காக வேண்டி இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்கின்றன, பாவ மன்னிப்பு தேடுகின்றன. அதே போன்று வஇன்ன ஃபض்லல் ஆலிமி அலல் ஆபித் கஃபض்லில் கமரி லைலத்தல் பத்ரி அலா ஸாயிரில் கவாகிப். ஒரு ஆலிமுடைய சிறப்பு, ஒரு அறிஞனுடைய, ஒரு கல்விமானினுடைய சிறப்பு பௌர்ணமி இரவில் ஏனைய சந்திரன்களை எல்லாம் விட சந்திரனுடைய சிறப்பு எவ்வாறு இருக்குமோ அதே போன்றுதான் ஒரு ஆலிமுடைய சிறப்பு ஏனைய மனிதர்களை விட ஒரு கற்றறிந்த ஒரு ஆலிம், ஒரு கற்றறிந்த ஒரு அறிஞர் சிறப்பு மிக்கவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக அன்பான கண்ணியமானவர்களே, கல்வியை கற்பது என்பது அது நாம் சுவர்க்கம் செல்வதற்கான வழி. கல்வியை தேடுவதனை மலக்குமார்கள் பொருந்தி கொண்டு எமக்காக வேண்டி அவர்களுடைய இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள். கல்வியை தேடுகின்ற மாணவர்களுக்காக வேண்டி, கல்வியை தேடிய அறிஞர்களுக்காக வேண்டி இந்த பூமியில் உள்ள இறைவனுடைய படைப்பினங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்கின்ற செய்திகளை நாம் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் என் அன்பான கண்ணியமானவர்களே, பொதுவாக இஸ்லாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சமத்துவத்தை பேசுகின்ற, சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கமாக இருந்தாலும் கூட கல்வி என்று வருகின்ற பொழுது குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்கின்ற கேள்வியினூடாக படித்தவர்களுக்கும் படியாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை, படித்தவர்கள் படியாதவர்களை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற வேறுபாட்டை அருள்மறை எனக்கு சொல்லித் தருவதனூடாக படித்தவர்களினுடைய சிறப்பையும் கல்வி தேடலினுடைய சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. இவ்வாறு கல்வியை தேடுவது, கல்வியை கற்பதனுடைய சிறப்புகளை, ஏராளமான சிறப்புகளை நாம் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் காண முடியும். இவ்வாறு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பையும் புரிந்து கொண்ட அன்றைய முஸ்லிம்கள் இந்த கல்வி தேடலுக்காக வேண்டி, அறிவு ஆராய்ச்சிகளுக்காக வேண்டி மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அதற்காக வேண்டி அதிகமான பங்களிப்புகளை செய்யக்கூடியவர்களாக அன்றைய முஸ்லிம்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் இஸ்லாமிய வரலாற்றினூடாக எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அந்த வகையில் அன்பான கண்ணியமானவர்களே, அறிவுத்துறைக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய ஓரிரு பங்களிப்புகளை இந்த இடத்தில் தொட்டு செல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில், இந்த உலகத்திலே முதலாவது உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அது முஸ்லிம்களால் தான் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 859ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மொரோக்கோவில் ஜாமிஅத்துல் கரவைன் என்கின்ற பெயரில் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியா என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணால்
ஒரு இஸ்லாமிய புத்திஜீவியால் தான் இந்த உலகத்தில் முதலாவது பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான கல்வி நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டாலும் கூட பிற்பட்ட காலங்களில் அது ஒரு பல்கலைக்கழகமாக அது மாற்றம் பெற்றது. ஆரம்பத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் அல் குர்ஆனும் இஸ்லாமிய சட்டக்கலைகளும் போதிக்கப்பட்டு வந்தாலும் கூட பிற்பட்ட காலங்களில் அங்கு கணிதம், மருத்துவம், வானியல், புவியியல், இயற்பியல் என்கின்ற பாடங்கள் அங்கு போதிக்கப்பட்டன. அங்கு முஸ்லிம் மாணவர்கள் மாத்திரமின்றி கிறிஸ்தவ யூத மாணவர்கள் கூட அங்கு கற்றார்கள். அதே நேரம் அந்த பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க பாத்திமா அல் ஃபிஹ்ரியா என்கின்ற அந்த பெண்மணியினுடைய முழு அனுசரணையோடு இலவசமாகவே அங்கு கல்வி நடவடிக்கைகள் போதிக்கப்பட்டு வந்தது. அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கின்ற அறிஞர்களில் சிலர் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். உதாரணத்திற்கு வரலாற்று ஆசிரியரும் சமூகவியலாளருமான இப்னு கல்தூன், அதே போன்று இஸ்லாமிய புவியியலாளரான முஹம்மது அல் இத்ரிசி, அதே போன்று வானியல் அறிஞரான நூருத்தீன் அல் பக்ரூஜி போன்றவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். அதே போன்றுதான் எகிப்திலே கிறிஸ்துவுக்கு பின் 970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜாமிஅத்துல் அஸ்ஹர் என்கின்ற பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. இது ஜாமிஉல் அஸ்ஹர் என்கின்ற ஒரு பள்ளி வாயலில் தான் இந்த பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டது. இவ்வாறு அன்றைய காலப்பகுதியில் பள்ளி வாயல்கள் தான் இந்த கல்விக்கு மிகவும் பங்களிப்பு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலங்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களும் அல்லாஹ்வினுடைய உதவியால் இன்று வரை இயங்கிக் கொண்டிருப்பதனை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஐரோப்பாவில் 1090ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் முதலாவது பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு இஸ்லாமியர்கள், அன்றைய முஸ்லிம்கள் அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தி இவ்வுலகிற்கு பல கண்டுபிடிப்புகளை வழங்கினார்கள். இன்றுள்ள நவீன கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐரோப்பாவினுடைய மத்திய காலப்பகுதியில் விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் அவர்களது கண்டுபிடிப்புகளும் ஷைத்தானின் வேத வழிகள் என்று கிறிஸ்தவ திருச்சபைகள் போதனை செய்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் அன்று வாழ்ந்த கலீஃபாக்களினுடைய உதவியோடு வானியல் ஆய்வு மையங்களை நிறுவி ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் அவர்களுக்கு அடிப்படையாக அமைந்தது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? இந்த குர்ஆன் சொல்லுகின்ற விஞ்ஞான கருத்துக்களை, இந்த குர்ஆன் சொல்லுகின்ற அறிவியல் நுட்பங்களை இவர்கள் ஆய்வு செய்ய மாட்டார்களா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? வஇலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த பூமியிலே ஆடாமல் அசையாமல் இந்த மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வஇலல் அர்தி கைஃப சுஃபிஅத், இவர்கள் வாழுகின்ற இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்கின்ற இது போன்ற அல் குர்ஆனிய வசனங்கள் தான் இவர்களுக்கு உந்துதலாக அமைந்தது. இந்த அல் குர்ஆனிய வசனங்களால் உந்தப்பட்ட அன்றைய காலத்து முஸ்லிம்கள் கற்றலிலும் ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் விளைவாக இந்த உலகத்திற்கு பல பெருமதியான கண்டுபிடிப்புகளையும் ஆய்வு ஆராய்ச்சிகளையும் வழங்கினார்கள். அன்றைய முஸ்லிம்கள் அறிவியல், மருத்துவம், வானியல், புவியியல், இயற்பியல் போன்ற பல துறைகளில் சிறப்பு பெற்று விளங்கினார்கள். மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் கண்டுபிடித்த அந்த கருவிகள்லாம் இன்றும் கூட பெரும்பாலும் பயன்பாட்டில் உள்ளதனை நாங்கள் காண முடியும். உதாரணத்திற்கு நவீன அறுவை சிகிச்சையின் தந்தை என போற்றப்படக்கூடிய அஸ்-ஸஹ்ராவி என்பவர், இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் அதே நேரம் ஒரு பல் மருத்துவரும் கூட. இவர் அறுவை சிகிச்சை செய்வதற்காக வேண்டி இவர் கண்டுபிடித்த பல கருவிகள் தான் இன்றும் கூட அதே நிலையில் அல்லது சில மாற்றங்களோடு பயன்பாட்டில் உள்ளதாக சொல்லப்படுகின்றது.
அதே போன்று இவர் எழுதிய அத்தஸ்ரீஃப் லிமன் அஜஸ அனி தஅலீஃப் என்கின்ற நூல் இது ஒரு மருத்துவ களஞ்சியமாக கூட இன்று திகழ்வதனை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகங்களை இன்றும் கூட நாம் இணையதளங்களில் கண்டுகொள்ள முடியும். அதே போன்று பாரசீகத்தை சேர்ந்த அலி இப்னு சீனா என்கின்ற ஒரு மருத்துவர் இவர் எழுதிய அல் கானூன் ஃபி திப் என்கின்ற இந்த நூல் இது ஒரு மருத்துவ கலை களஞ்சியமாக ஐரோப்பா பல்கலைக்கழகங்களிலும் கூட கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போதிக்கப்பட்டு வந்த வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். இதே போன்று புவியியல் ஆய்வாளரான முஹம்மது அல் இத்ரிசி என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 1154ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இன்றுள்ள எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலப்பகுதியில் உலக நாடுகள் பற்றிய மிக துல்லியமான வரைபடத்தை வரைந்தார். அவர் வரைந்த அந்த வரைபடம் தான் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் வரைக்கும் அன்றுள்ள அறிஞர்களால் பல துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வந்ததனை நாம் பார்க்க முடியும். அவர் அன்று வரைந்த அந்த வரைபடம் இன்றும் கூட உலகில் உள்ள சில நிலப்பரப்புகளோடு ஒத்துப்போவதாக இன்றும் கூட சொல்லுகின்றார்கள். இப்படி பல துறைகளிலும் அன்றைய முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்ததனை நாம் பார்க்க முடியும். இதே போன்று கணித துறைக்கு கூட முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்புகள் ஏராளம். இவ்வாறு இன்றுள்ள நவீன கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் இன்று மறக்கடிக்கப்பட்டு திட்டமிட்டு இவைகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இன்று முஸ்லிம்களுக்கும் கல்விக்கும் அறிவு ஆராய்ச்சிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதனை போன்று மாறிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே அன்பான கண்ணியமான மாணவர்களே, இளைஞர் சமூகமே, நாம் கல்வி பின்புலத்தையும் ஆய்வு ஆராய்ச்சி என்கின்ற வரலாற்றையும் பரம்பரையையும் கொண்டவர்கள் என்கின்ற அடிப்படையை நாம் என்று மறந்துவிடக் கூடாது. ஆக அன்பான கண்ணியமானவர்களே, எங்களுடைய வரலாறு ஆய்வு ஆராய்ச்சிகளோடும் கண்டுபிடிப்புகளோடும் சம்பந்தப்பட்டது. நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியையும் ஆய்வு ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் வலியுறுத்துகின்ற மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் நாம் அதிகமாக கல்வியில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கல்விதான் ஒரு சமூகத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிக்கக்கூடியது என்பதனை நாம் எங்களுடைய ஆழ்மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அன்பான கண்ணியமானவர்களே, இந்த கல்விதான் எங்களுடைய சுயமரியாதையை உறுதி செய்யக்கூடியது. இந்த கல்விதான் அழியா செல்வம் என்பதை நாம் என்றும் நினைவில் வைத்து கல்வியில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இன்றைய மாணவர் சமூகம் இருக்க வேண்டும். அதே நேரம் உலக கல்வியில் நாம் அதிக அக்கறை காட்டுகின்ற அதே நேரம் அல் குர்ஆனோடும் எங்களுடைய தொடர்புகளை நாம் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னே அறிஞர்களில் பலர் அல் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அல் குர்ஆன் தான் வித்திட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே நான் என் அன்பான கண்ணியமான மாணவர்களே, இளைஞர் சமூகமே, நாம் கல்வியில் ஆர்வம் காட்டுகின்ற அதே நேரம் மார்க்க கடமைகளிலும் நாம் சரிவர நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை ஒரு கல்வியுள்ள ஒரு சமூகமாக, அறிவு சமூகமாக மாற்றி அமைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே கல்வியினுடைய முக்கியத்துவமும் அதன் சிறப்பும் என்கின்ற தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் கல்வியை கற்கின்ற மாணவர்கள் அறிஞர்களுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் நாம் முதலாவது குத்துபாவிலே நினைவூட்டியிருந்தோம். அதே போன்று அன்றைய முஸ்லிம்கள் இந்த கல்வித்துறைக்கும் ஆய்வு துறைக்கும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளில் ஒரு சில விடயங்கள் குறித்தும் நாம் தொட்டு காட்டியிருந்தோம். அதன் தொடரிலே அன்பான கண்ணியமானவர்களே, இந்த கல்வியில் இன்றைய மாணவர் சமூகம் அக்கறை காட்டுகின்ற அதே நேரம்
அவர்களுடைய பெற்றோர்களாகிய எங்களுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி விடயத்தில் அதிக அக்கறை காட்டுவது. வெறுமனே எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளில் சேர்த்து விட்டோம், அவர்களுக்கு தேவையான கொப்பி புத்தகங்களை வாங்கி கொடுத்து விட்டோம், அவர்களுக்கு தேவையான விடயங்களை அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் வாங்கி கொடுக்கின்றோம் என்பதோடு மாத்திரம் நாம் நிறுத்திக் கொள்ளாமல், அன்பான கண்ணியமானவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் குறித்து அடிக்கடி நாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பது, அடிக்கடி நாம் சிந்திப்பது, பொறுப்பான ஆசிரியர்களோடு நாம் கலந்து ஆலோசனை செய்வது, இவ்வாறான விடயங்களின் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகளில் நாங்கள் அதிக அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே ஆசிரியர்களுக்கு மாத்திரம் பிள்ளைகளை கற்பிப்பது கடமை கிடையாது. மாறாக ஆசிரியர்களுக்கு நிகராக அல்லது ஆசிரியர்களுக்கு மேலாக பெற்றோர்களாகிய எங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகள் பாடசாலைகளில் இருக்கின்ற நேரங்களை விட எங்களுடைய கைகளில் இருக்கின்ற நேரம் தான் அதிகம், எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற நேரம் தான் அதிகம். அதே நேரம் பாடசாலையை பொறுத்த மட்டில் அங்கு 100, 200 பிள்ளைகளை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஆனால் எமக்கு எங்களுடைய வீட்டில் உள்ள ஓரிரு பிள்ளைகளை மாத்திரம் தான் நான் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவேதான் நான் சொல்லுகின்றேன், ஆசிரியர்களை விட பாரிய பொறுப்பு பெற்றோர்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் ஆசிரியர் சமூகமும் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அன்பான கண்ணியமான ஆசிரியர்களே, நாம் என்றும் எங்களுடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மாணவர்கள் என்பவர்கள் இறைவன் எங்களுடைய கைகளில் தந்திருக்கின்ற அமானிதங்கள். இந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பிடியில் நாம் மாற்றிக்கொள்வோம் என்பதனை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பான கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இந்த ஆசிரியர் பணி என்பது இது ஒரு தொழில் கிடையாது, இதனை ஒரு சேவை என்று சொல்வார்கள். உண்மைதான். இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியரை, ஒரு மருத்துவரை, ஒரு நல்ல பிரஜையை வழங்குகின்ற ஒரு மகத்தான சேவைதான் இந்த ஆசிரியர் பணி என்பது. இந்த ஆசிரியர் பணிக்கு இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற சில 1000 ரூபாய்கள் அது போதாது. அது மாறாக நாம் எங்களுடைய இந்த பணியை அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு கூலி தருவதற்கு இறைவன் மாத்திரம்தான் போதுமானவர். இதனால் தான் நாம் பார்க்க முடியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நன்மையினுடைய கூலிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இனி அவனால் தொழுது நன்மைகளை சேகரிக்க முடியாது, நோன்பு நோற்று நன்மைகளை சேகரிக்க முடியாது, இதந்திர ஹஜ்ஜுக்கு சென்று நன்மைகளை சேகரிக்க முடியாது. ஆனால் 3 அமல்களை தவிர இந்த அமல்கள் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் மரணித்த இந்த மனிதனுடைய கபருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு உன்னதமான பணியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி. நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பயனுள்ள கல்வி. நாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை ஒரு சிறந்த பிரஜையாக இந்த உலகத்திலே மாற்றிவிட்டு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம், அந்த மனிதனால் இந்த சமூகம் பயன்பெறுகின்ற காலமெல்லாம், நாம் கற்றுக் கொடுத்த இந்த கல்வியினூடாக இந்த சமூகம் பயன்பெறுகின்ற காலமெல்லாம் எங்களுடைய கபருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியான ஒரு உன்னதமான ஒரு பணியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே நான் அன்பான ஆசிரியர்களே, இங்கு உள்ள லாபங்களை மையமாக வைத்து கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இறைவனுடைய கூலியை மாத்திரம் மையமாக கொண்டு நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதனை மையமாக கொண்டு உங்களுடைய பணிகளை சரிவர செய்யுங்கள் என்பதனை இந்த இடத்தில் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த இடத்திலே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திடத்திலும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அன்பான கண்ணியமான மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் சமூகத்தினுடைய மதிப்பையும் மரியாதையையும் அவர்களுடைய பெருமதியையும் உணர்ந்து அவர்களுக்குரிய கௌரவத்தை நீங்கள் கொடுங்கள். இன்று ஆசிரியர்களை மதிக்காத ஒரு சமூகம் உருவாகி வருவதனை அல்லது உருவாகி இருப்பதனை இன்று நாம் கண்கூடாக காணுகின்றோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வரைந்து கட்டி கொண்டு சென்று
அவர்களுடைய மானத்தை போக்குகின்ற பொதுத்தலங்களில் அவர்களை இழுத்து போட்டு அவர்களுடைய மானத்தை வாங்கி கற்றல் செயற்பாடுகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் அவர்களை தளர்வடைய செய்கின்ற அநாகரிகமான மிக மோசமான செயற்பாடுகளை இன்று நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். உண்மையிலே கண்ணியமானவர்களே, இது அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக எனக்கு தென்படவில்லை. இது அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதாக எனக்கு தென்படவில்லை. உண்மையிலே அன்பான கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களோடு நல்ல முறையில் தொடர்பை ஏற்படுத்தி நேரடியாக சென்று பேசி அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர சமூக வலைத்தளங்களில் போட்டு நாரடிப்பது என்பது அது அவ்வளவு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது இந்த சமூகத்திற்கு. எனவேதான் ஆசிரியர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய கௌரவத்தையும் கொடுங்கள் என்று இந்த ஹுத்பாவினூடாக வினயமாக நான் வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தினுடைய மாணவர் சமூகத்தை கல்வியில் ஆர்வம் கொண்ட சமூகமாக, ஒழுக்கம் பண்பாடு மிக்க நல்ல சமூகமாக மாற்றி அமைத்து தருவானாக. அதே போன்று எங்களுடைய இந்த இளைஞர் சமூகத்தையும் மாணவர் சமூகத்தையும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இறைவனுடைய மார்க்கத்திற்கும் பயன் தரக்கூடிய நல்ல பிரஜைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.